வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம். பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு பைல் கரெக்டாக? ஓகே. இந்த 3 பைலில் இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்மளோட சேனலுக்குள்ளே பதிவிடும்போது உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சில பேரோட நெகட்டிவிட்டிஸ், கார்மிக் இதெல்லாம் வந்து பிளாக்கேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை வந்து தடுக்குது. அதனால தான் உங்களை வந்து ஸ்ட்ராங்காக உங்களோட ஆரா கனெக்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக வரும்பொழுது கண்டிப்பாக உங்களோட லோயர் எனர்ஜியாக இருந்தாலும் இங்கே வந்து சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணும். அதுக்காக தான். ஓகேவா? இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நியூவாக வர வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வந்துடுங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கலாம். என்ன பிளெஸிங்ஸ் வச்சுருக்காருன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க இப்போது ரைட் நவ் நீங்கள் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. இந்த டஃப் சிச்சுவேஷன்லேருந்து பாபா எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும், நெக்ஸ்ட் லெவல் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு பாபா கிட்ட இன்டென்ஷன் வைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? உங்களோட அந்த எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன் அந்த இதெல்லாம் வந்து பொருந்தி இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? நம்மளோட ப்ரீவியஸ் பதிவுலலாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சிச்சுவேஷன் மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முடிவுகளை நீங்கள் எடுக்கணுமா? ஓகேவா? முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கிறதுல ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. முடிவுகளை வந்து வேறு யார்கிட்டேயோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முடிவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த சிச்சுவேஷன் மாறுங்கிறாரு. அதனால் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக மாறும். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்க சொல்கிறார். உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் மாறும்னா எப்போ பாபா மாறும்? நாளைக்கே மாறிடுமா அப்படின்னா இட் வில் டேக் 1 year. இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 year ஆகும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கல்ல, அந்த நபர்கள் அது வந்து உங்களோட நெருங்கின சொந்தங்களாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, உங்களுக்குள்ளே ஏதாவது அந்த மாதிரி உங்களோட பாஸ்ட் பர்சனை மன்னிக்க மாட்டேன்றீங்க. உங்கள் பாஸ்ட்டு பர்சன் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஓகேவா? அங்கே ஃபர்கிவ்னஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவ் தாட்டை அதிகமாக ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? உங்களுக்குள்ளே அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்லாம் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே. சில பேர் வந்து உங்களோட நம்பிக்கை, அதாவது பாபா மேலே வச்சுருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன குறைஞ்சிக்கிட்டே வருதா என்ன? டிவைன் வந்து உங்களுக்காக சில விஷயங்களை அலைன் பண்ணுவார். பாபா கிட்டெல்லாம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கார்மிக்கை தான் சரி பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அவருக்கு தெரியும் உங்கள் தலைவிதி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. சில பேருக்கு அந்த விஷயங்கள் யார் மூலயமாவது நீங்கள் வந்து தெரியப்படுத்துவார். ஸோ நீங்கள் அந்த முன்வினை பயனாக தான் நீங்கள் இந்த இதில் வந்திருக்கீங்க. பட் இப்போவும் வந்து சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணாமல் நம்ம தலைவிதி தான் சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே போகாதீங்க. யூனிவர்ஸ், இறைவன் நினச்சா எல்லாம் முடியும். ஆனால் இறைவன் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கணும். அந்த நம்பிக்கை, பொறுமை உங்களுக்கு வேணும் இல்லையா? கண்டிப்பாக நம்புங்க, நல்லதே நடக்கும்.
சில பேர் வந்து ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருந்துகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். உங்களோட ஹெல்த்தில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. உங்களோட ஆறா சக்ரா இம்பேலன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த இதிலே பார்த்தேன் நான். உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்குது. இந்த டஃப் சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறுன்றாரு. ஹெல்த்தில் வந்து சில பேர் கவனிக்காமல் விட்டுறீங்க. உங்களோட செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? அவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை கவனிங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற இந்த ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வித்தின் 3 மந்த், அதாவது நெக்ஸ்ட் ஃபியூ மந்தில் இட் வில் க்யூர். ஓகே, பிலீவ். பாருங்கள், அடுத்த வார்த்தை, அடுத்த கார்டே இஃப் யூ பிலீவ். நம்பினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சில பேர் வந்து இறைவனை வந்து ப்ரே பண்ணுறதுல கொஞ்சம் டிலே அதாவது அவரோட இன்டென்ஷன் வைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது போல். ரொம்ப ஷார்ட்டாக தான் நீங்கள் வந்து ப்ரேயர்லாம் வைக்கிறீங்க. கொஞ்சம் அதை வந்து டீப் ப்ரேயராக மாற்றுங்க. மெடிடேஷனை அதிகப்படுத்துங்க. ஓகேவா? மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, அதுக்கான விஷயங்களை அவர் கன்வே பண்ணின்னு தான் இருக்கார். அவர் கன்வே பண்ணுற விஷயங்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அந்த சைன் எல்லாம் பார்க்கணும். அதுக்கான அந்த சைன் கிடச்சிச்சின்னா அது ஏதோ ஒரு விஷயம் நமக்காக தான் இதை சொல்கிறாருன்னு அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுனாலே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சைன், அந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் அது வந்து உங்களோட ஜாப், கேரியர், வாட் எவர் சிச்சுவேஷன், அதுக்கான ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நீங்கள் கவனிக்கணுன்றாரு. கவனித்து அதை ஃபோக்கஸிங்காக அதை கொண்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இது ஒரு சிலருக்கு. நீங்கள் அந்த மாதிரி சைன் உங்களுக்கு கிடைக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபியூ வீக்ஸில் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். ஓகேவா? ஒரு சிலருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். இது ஒரு சிலருக்கு. இப்போது சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஓகேவா? யூ ஆர் ரெடி. சில பேர் வந்து உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட என்ன ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும், கேட்குறதே தெளிவில்லாமல் கேட்குறீங்க. கம்யூனிகேட் கிளியர்லி அப்படிங்கிறாரு. என்ன வேணுங்கிறத நீ கரெக்டாக டிசைட் பண்ணால் தானே. அங்கே இப்போ கோல் செட்டிங் கரெக்டாக வச்சா தான் நமக்கு அதுக்கான விஷயங்களுக்கான, இப்போ நீங்களே வந்து இன்றைக்கி ஒரு வேலை, நான் இன்றைக்கி இத்தனை மணிக்கு நான் இவரை போய் மீட் பண்ணோம், அவர் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்து நீங்கள் வந்து உங்களுக்கான வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பஸ்ஸு இப்போது இந்த இடத்துக்கு போய் சேரணுன்னா இத்தனை நம்பர் பஸ்ஸை பிடிச்சா இந்த பஸ் வந்து இங்கே போய் இத்தனை மணிக்கு ரீச் ஆகும். ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்களா இல்லையா? அப்போ தானே அந்த இடத்துல போய்ட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போய் நீங்கள் வந்து இறங்குவீங்க. நீங்கள் டிலே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு போகணுன்ற அந்த ஐடியாவே இல்லை. அவர் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் எந்த ஊரில் இருக்கிறாருன்னே தெரில. நம்ம எந்த ஊரில் போய் இறங்குறது? பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் கண்டக்டர் கேட்குறாரு எங்கே இறங்கணுன்ட்டு. தெரியல. இல்லை, எனக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, அவர் இந்த ஏரியா தான் சொன்னாங்க, ஆனால் எந்த பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலை. இப்படி சொன்னால் நீங்கள் அவர் என்ன பண்ணுவார்? எங்கேயாவது இறங்குப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இந்த ஏரியா தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எந்த பஸ் ஸ்டாப்புன்னு தான் தெரியல. அப்படி தான் இருக்கீங்க. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. கம்யூனிகேட் கிளியர்லி. உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்க. ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி நடந்துருமோ ஒரு மாதிரி பாதகமாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு நபரை பற்றியோ ஒரு சூழ்நிலையை பற்றியோ ஏதோ ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு நல்ல குட் திங்காக இல்லை, அந்த மாதிரி கிடையாது, நீ அப்படி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ். அவர் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் அந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் த சக்ஸஸ் கார்டு. சில பேரோட ஏதோ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க பாபா கிட்ட, உங்கள் மைண்டில் இருக்க அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறார். சில விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்டெப் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க போல், புதிய முயற்சிகள். சரி, இதை வந்து நம்ம அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்கான முயற்சிகள் ஏதோ பண்ணுறீங்கன்னா கூட அந்த நபரை பற்றி கொஞ்சம் நிறைய விசாரிங்க, கொஞ்சம் நிறைய கிளாரிட்டி அதுக்கு தேவைப்படுதுங்கிறாரு. ஓகேவா?
அதே மாதிரி ஏதாவது ஜாபில் இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் அந்த ஜாப் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை ஒரே நேரத்தில் ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னாலும் கொஞ்சம் யோசிங்க. எது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்? இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எது நல்ல பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது ஒரே நேரத்தில் ஒரு 2-3 வரன் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ப்ரப்போஸ் இல்லை ஒரு 3 பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பேரில் யார் சூஸ் பண்ணுறது? யாருக்கு உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கும் கரெக்டாக? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது 75% ரிலேஷன்ஷிப்பில் கூட நிறைய பேருக்கு இந்த இது வரலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதே மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எதை சூஸ் பண்ணுறது? கன்ஃப்யூஷன். அதை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அது எப்படி சரியாகும் அப்படிங்கிறதையும் வந்து எது உங்களுக்கு அதில் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே, தென் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் உங்களோட பிரச்சனைக்கு எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் ஹெல்ப் கேட்க சொல்கிறார். நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டேறீங்க. ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். அவர் பாபா உங்களுக்கு யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணுவார். இன்கேஸ் உங்களோட இந்த தீராத பிரச்சனைகள் தீரணும், ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னா கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா டிவைன் பாத் வந்து டாரூட்க்கு மட்டும் நான் வந்து ரீடிங் கொடுக்குறது மட்டும் இல்லை, ஹீலிங் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் அண்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக நீங்கள் மாறணும்னு நினச்சி உங்களுக்கு ஆம்பிஷன் இருந்தனா நீங்கள் அது கூட கற்றுக்கலாம். நிறைய இருக்குது. எல்லாம் சரியாகும், கவலையே படாதீங்க. எல்லாத்துக்கும் டிவைன் பாத் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குறாரு. காம்ப்ரமைஸ். சில பேர் வந்து உங்கள் மனசுக்கு வந்து சில புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்குது. மனம் வந்து ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? மனம் வந்து ஒரு குரங்கு. அது போகிற டைரெக்ஷன்லலாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும் கைஸ். ஓகே, கொஞ்சம் உங்கள் மனதை வந்து அமைதிப்படுத்துங்க, காம்ப்ரமைஸ் கொண்டு வாங்க. ஒரு பர்சனை பற்றி நீங்கள் யாரையுமே உங்களை முதல்ல கரெக்ட் பண்ணிக்க முடியுமா பாருங்கள். உங்களை சரி பண்ணிட்டீங்கனாலே சுற்றி இருக்குது எல்லாம் சரியாகும். உங்கள் மனசை அலைப்பாய விட்டுட்ருக்கீங்க. காம்ப்ரமைஸ் ஆகுங்க. சூஸ் நியூ டைரெக்ஷன். பார்த்தீங்களா? அடுத்த கார்டிலே சூஸ். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இவங்க இப்படி தான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து இது பண்ணுறீங்க? விடுங்க அதை ஃப்ரீயாக. உங்களுக்கான வழியை பாருங்கள். சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து பரிசீலனை செய்யணும். சில விஷயங்களுக்காக நீங்கள் முடிவுகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் அதை வந்து கொஞ்சம் பாருங்கள், ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாரு. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, உங்களோட ஏஞ்சல்ஸ் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வம், அந்த மாதிரி யார் உங்களுக்கு, அந்த முருகர், நீங்கள் யார் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் உங்களோட ப்ரேயரை இன்டென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டுங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அதுக்கான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்கங்க. நீங்கள் வந்து கேளுங்க, கிளியராக கேளுங்க. உங்களை வந்து ஓப்பன் மைண்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், உங்கள் மனசை சமதிப்படுத்துங்க. ஓகே, சில பேர் கேட்குற ஒரு கேள்விக்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாருப்பா. மனசில் ஏதோ ஒரு கேள்வி வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நோ. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் விஷயங்கள் வந்து இப்போவே நடக்கணும்னு ஏதோ கேட்குறீங்களா? நாட் த ரைட் டைம் தர். பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வருமா? வெயிட் பண்ண சொல்கிறார் பாருங்கள். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காம். வாவ், அபேண்டன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து டேக் த ஆக்ஷன். ஓகே, ரெக்கவரி. உங்களை ரெக்கவர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பாஸ்ட்டில் மூழ்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும். உங்களோட ஆரா சக்கராவே இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா பவர் பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த வீடியோவே லாங்காக தான் போகுது. ஸோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். இருந்தாலும் அவர் கொடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இன்னும் கார்ட் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான ஸ்டாப்பிங் வரல, இன்னும் இன்ட்யூஷன் வரல எனக்கு.
ஸோ நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சொல்யூஷன் ரெமெடி வேணும்னா ப்ரீவியஸ் பதிவில் நான் நிறைய பேசியிருப்பேன். புது வியூவர்ஸ்க்கு தெரியாதுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்கப்பா. இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் யாராச்சும் உங்களை வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் யாராவது வரமாட்டாங்களா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்துட மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு சிலர் உங்களோட ப்ராஜெக்ட்லேயோ பிஸ்னஸ்லேயோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். எனக்கு இது வரைக்கும் நான் எல்லாம் ஃபேக்கான மனிதர்களை நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் அது மாதிரி சோல்னால் உடனே லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் சோல் கனெக்ஷன் நினச்சிக்காதீங்க கைஸ். இங்கே சோல் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் டாட்டர், உங்கள் சன்னு, ஓகேவா, உங்கள் ஃபாதர் இல்லை மதர், அவங்க கூட உங்களோட சோலாக இருப்பாங்க. ஸோ சோல் அப்படின்னா சோல் கனெக்ஷன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சோல் கனெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற சோலாக இருந்தால் அவங்க உங்களோட வைப்ரேஷனுக்குள்ளே வரும்போது, உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் தப்பே பண்ணால் கூட சரி, உங்கள் மேலே ரொம்ப அவங்கள இதுவாக பேசிக்க மாட்டாங்க, உங்களை விட்டு கொடுப்பாங்க. அதுதான் சோல் கனெக்ஷன். ஞாபகம் வச்சுங்க, அண்டர்லைன். இப்போது உங்களுக்கு உங்கள் வைப்ரேஷனோட ஒத்து போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது நிறை குறைகள் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஆனால் அந்த ப்ளஸ்ஸை அதிகமாக பார்ப்பாங்க, மைனஸை விட்ருவாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ யாராவது உங்கள்கிட்ட ஒரு இணக்கமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் இணக்கமாக அவங்க உங்களுக்கான அந்த 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 மனசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் வந்து ஆரா அப்படின்வாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படுறதோ இல்லை அவங்க ஏதாவது சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை நீங்கள் பெருசாக்கி அவங்கள இது பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்து போங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருங்க, ஓகேவா. அப்போது அந்த கனெக்ஷன் அந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். தெர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்புகள், இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஏதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஏதோ காத்துட்ருக்கு. பாசிட்டிவாக இருங்க, டோன்ட் ஸ்டாப். எஸ், அடுத்தது நீங்கள் வந்து முயற்சி பண்ணணுமா. நீங்கள் வந்து இந்த சில ஃபெயிலியர்ஸ் கூட இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்காக தொடர்ந்து எழுதுறீங்க, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து நிற்காதீங்க, உங்களோட அந்த ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு சில ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க போல், அதான் சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து லெட் கோ சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்களோட கூட இருக்கிறவங்க பண்ணுற தப்புகள், நடந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் மனசில் போட்டு ரொம்ப உள்ளே வச்சுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் லெட் கோ பண்ண சொல்கிறார். சில பேருக்கு வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அதை வெயிட் பண்ண சொல்கிறாரு. சில பேர் நீங்கள் மனதில் நிறுத்தி இப்போ ரைட்னா நான் சொல்லிட்டுருக்கேன்ல, மனதில் நிறுத்திய கேள்விக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காரு. அபேண்டன்ஸ். சில பேர் நீங்கள் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்களோட ஃபைனான்ஸ், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, ஜாப் கேரியர், ஏதோ ஒரு அபேண்டன்ஸ், ஒரு செல்வ வளம், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, ஓகேவா. சம்திங் யூ வில் கெட். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க கைஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்ட் ரீடிங், ஓகேவா. பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள், ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். ஸோ பாபா நிறைய நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ யார் யாருக்கு ரெசனேட் ஆச்சோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தலைன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இவ்வளோ மெசேஜ் கொடுத்துட்டாரு. நான் அது வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு வரல, ஃபுல்லுமே எடுத்துடணும் அப்படி தான். பின்னாடி கார்டுக்கு பின்னாடி உங்களுக்கான அந்த விஷயங்கள் இருந்துகிட்டே வருது. அதனால தான் நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன், புரியுதா. சரி, இந்த ஏஞ்சல் கார்டில் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாரு, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொமான்ஸ் பத்தியாடா எங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு பாரு. அபேண்டன்ஸ் சொன்னார். நான் தான் சொன்னேன்ல, அபேண்டன்ஸ் செல்வ வளமும் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில், ஜாபில், மணி இன்கம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்,
நல்ல ஒரு இது இப்போ வந்து உங்களுக்குள்ள சில பேருக்கு வந்து ஒரு வாய்க்கா வரப்பு தகராறுலாம் போயிட்டு இருந்தால் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்கள் மேலோ ஃபீமேலோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இதாக இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக உங்ககிட்ட இணக்கமாக நடந்துக்குவாங்க. நான் சொன்னேன்ல அந்த சோல் பற்றி அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? அது அந்த மாதிரி உங்களை சுற்றி யார் இருக்காங்கன்னு கவனிங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட லவராக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனோ மனைவியாக கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவங்க மேலே பெரிய பூதாகரமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் உங்களுக்கு இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது மட்டும் சரியா? ஓகே. உங்களுக்கு இன்னும் அந்த விஷயங்கள் பற்றி நிறைய ஒரு லெட் கோ பண்ண முடியல, ஆழ்மன பதிவுகள் இருக்குது, ஆறா சக்கரை பற்றியெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க, வீடியோட எண்டில் தரேன். ஓகே. உங்களுக்கான ரெமெடி வேணும்னாலும் வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பைல் 1 சூஸ் பண்ணவங்க பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டாரூட் மட்டும் வச்சிடல, உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஒன்று இருக்குது. உங்கள் தலைவிதியை மாற்றிக்கலாம். பாபா கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கார்மிக்கை தான் எடுப்பார் தெரியுமா? உங்களுக்கு அந்த விஷயம் பாபா கிட்டே போன உடனே சில பேருக்கு வேலை நடக்கும். உடனே எனக்கு வேலை நடக்கணும்லாம் நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. பொறுமை, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை சரண்டர் பண்ண சொல்லுவார். உன் பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்வார். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. சில பேருக்கு இந்த புரிதல்லாம் இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. அதுக்கு தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். அது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். இது இன்னும் சாதாரண மெட்டீரியலிஸ்டிக்கான அது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் அது உங்கள் ரிலேஷன்ஷிப்காக இல்லை பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஏதோ ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். ஓகேவா? சிச்சுவேஷன் மாறும்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக வந்து சிச்சுவேஷன் மாறும். மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே. இந்த மெடிடேஷன் பண்ணுறது எதுக்காகனா உங்கள்கிட்ட இருக்க அந்த இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டிஸ்லாம் கிளியர் ஆகி நீங்கள் டிவைனோட கனெக்டிவ் ஆகும் பொழுது உங்களுக்கான அந்த ப்ளஸ் எனர்ஜி அதிகமாகுது. அப்போது வந்து உங்களால் அந்த விஷயங்களை ஈர்க்க முடியும். ஸோ மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மெடிடேஷனில் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் லேகிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க. அவ்வளோதான். ஏன்னா இதுக்கான பதிவெல்லாம் நான் நிறைய போட்டாச்சு. இதுக்கான பிளாக்கேஜஸ்லாம் என்ன, மெயின் பிளாக்கேஜஸ்லாம் என்னங்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் பதிவில் இருக்குது. வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, நம்புங்க. ஓகேவா? எப்போ நடக்கும், எப்போ எனக்கு இதெல்லாம் சித்தியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் கிடைக்கலாம். அதுக்கு சொல்கிறார், இது ஒரு சிலருக்கு உங்கள் விஷஸ் எப்போ வேணாலும் பலித்தமாகும் அப்படின்ட்டாரு. அதனால் கொடுக்குற சைனை கவனிக்க சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்புகிற அந்த விஷயம் வித்தின் ஃபியூ வீக்ஸில் கூட நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பக்கத்துலேருந்து 1 இயர், அது ஃபைனான்ஷியல் அண்ட் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறீங்க, படிப்புக்காக, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில், எதுவாக இருந்தாலும் இட் வில் டேக் 1 இயர் ரீடிங் பக்கத்துலேருந்து. அதனால் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சுச்சுவேஷன் இப்படியே தான் இருக்குமா? ஏன்னா அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
ஃபெயிலியர் அதிகமாக இப்போ சொல்கிற இந்த ரீடிங் வந்து ஃபெயிலியர் நீங்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நம்பிக்கை போயிருக்கு உங்களுக்கு. அதனால் ஒரி பண்ணாத, நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக ரொமான்ஸ் இப்போ வாய்க்கா வரப்பு தகரலால் யாரோ நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு இணக்கமாக, உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும், உங்ககிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்குவார். நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, காம்ப்ரமைஸ் ஆகுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க சில பேர், ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த கார்டு வந்ததுக்கப்புறமா ரீடிங் கிடையாது. ஓகே, ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபைல் 2ல் என்ன சொல்கிறாரு ஏஞ்சல் மெசேஜில் பார்க்கலாம். பிக் ஹாப்பிஸ் சேஞ்ச். எஸ், ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இட் வில் கம். ரெடி டு ரிசீவ். காம்ப்ரமைஸ் ஆகுங்க கைஸ். ரொமான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏதோ நீங்கள் ரீகன்சிலேஷன் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஸோ. அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஏதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு, அம்மா பிள்ளை, பொண்ணு மகள், இந்த மாதிரி இப்போ நான் கசின் சிஸ்டர், கசின் பிரதர் இவங்களோட அதெல்லாம் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகுது, உங்களை நோக்கி வருது. பாபா வந்து அந்த பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். அபேண்டன்ஸ் ஃபைல் 1ல் வந்து அபேண்டன்ஸ் கொடுத்துருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் நம்புங்க, நல்லதே நடக்கும், நம்பிக்கையாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களோட லைஃப்பில், எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருமா மேடம் அப்படின்லாம் ஏதாவது கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க. பர்சனல் ரீடிங் வேணால் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு பாபாவை நினச்சி டைப் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்டில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டில் வந்து உங்களோட தலைவிதியை எப்போ மாறும், இது எப்போ சரியாகும் அப்படி எல்லாம் நினச்சிட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரெமெடி இருக்குது. அதை வேணாலும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவிலும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். உங்களோட கர்மா என்ன ஆழ்மன பதிவுகள் பற்றியும் ஆரா சக்ரா பற்றியும் பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3க்கு பாபா என்ன சொல்கிறார்? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ். ஏப்பா ரொமான்ஸாம்பா, ரொமான்ஸ். வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கீங்க போல், ரீகன்சிலேஷன் ஆக போகுது சில பேருக்கு. உங்களோட நபரோட இருக்க அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக போகுது, கவலைப்படாதீங்கோ. லிசன் யுவர் இன்ட்யூஷன். ஓகே, லிசன் யுவர் இன்ட்யூஷன். ஒரு சிலருக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த், சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு பாபா இப்போ சொன்னார், இந்த விஷயம் எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு கேள்வி வருதா? கண்டிப்பாக ஃபியூ மந்த், இட் வில் டேக் ஃபியூ மந்த். ஓகே, அதுக்கு நீங்கள் நம்பணும், லெட் கோ பண்ணுங்கள். உங்கள் உறவுக்கிட்ட இருக்க அந்த குறை நிறைகளை வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். அதை மனசுலேருந்து எடுத்து தூக்கி போடுங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் இந்த விஷயங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக சக்ஸஸ்க்கு அடுத்தது நீங்கள் லெட் கோ பண்ணணும், நம்பணும். அவரை பற்றி ஒரு பேட் சுச்சுவேஷனை பற்றியும் நபரை பற்றியுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை தூக்கி போட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கான கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல பர்சன் ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் கூட இருக்கலாம். மேபி அந்த மாதிரி லெட் கோ பண்ண முடியல, அவன்லாம் ஒரு ஆளா நான் அவங்கள மேடம் நீங்கள் என்ன மேடம் ஒரே வார்த்தையில் லெட் கோ பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. லெட் கோ எப்படி மேடம்? அவன் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறான், என்னால் அதுலேருந்து எப்படி நான் அவனை மன்னிக்க முடியும்? அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து சாதாரண ஹியூமன் பீயிங், நாங்கள் எப்படி எங்களை வந்து இப்படியெல்லாம் பண்ணவனை வந்து மன்னிக்கிறதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். அந்த மனப்பக்குவம் வரணுன்னா ஃப்ளவர் தெரப்பி எடுங்க. ஃப்ளவர் தெரப்பி இஸ் பெஸ்ட் மெத்தட் ஃபார் யுவர் மைண்டு. உங்களோட மனசு தான் கைஸ் எல்லாத்துக்கும் காரணம். மனம் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகாக அலைன் ஆகி தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் இருக்க முடியும். அதுக்காக தான் டிவைன் உங்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்குறாங்க.
சில பேர் வந்து எனக்கு இந்த சிச்சுவேஷனும் இந்த ஹெல்ப்ஃபுல் பீப்புள், அதாவது எனக்கான என்னோடய லைஃப் பார்ட்னரோ இல்லைனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் எப்போ வருவாங்க என் லைஃப்பில் அப்படின்ற கேள்வி ஏதோ ஒரு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ண சொல்கிறார். ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல். இப்போ தான் நான் சொன்னேன், லெட்கோவே பண்ண முடியாது, அவனை போய் மன்னிக்கிறதாவது. என் கையில் கிடச்சானே அவனை க்ளோஸ் பண்ணி டெமாலிஷ் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோலாம் அந்த ரிவெஞ்சுக்கெலாம் போகக்கூடாது. நீங்கள் மன்னிங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள். மன்னிச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு கார்டு கட்டிங் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் வந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுவேன். இருந்தாலும் சில இன்ட்டெல்லாம் கூட ரீடிங்லேயே கொடுக்குறேன். அதையாவது கவனிங்க கைஸ். கார்டு கட்டிங்கிற ஒரு விஷயம் பண்ண மாட்டேறீங்க, அதுக்கு தான் அதை பண்ண சொல்கிறாரு. அது வந்து சாதாரண வைப்ரேஷன், இந்த லோயர் வைப்ரேஷன் இதுன்னு நான் கார்டு கட்டிங் நான் வந்து அந்த பர்சனையும் அந்த இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா உங்களுக்கு அதாவது டீப் உங்கள் லைஃப்பையே திருப்பி போட்டவங்க. அவங்களால உங்கள் லைஃபே தலைகீழாக மாறி இருக்கலாம். அப்படி ஒரு துரோகத்தையும் வலியும் கொடுத்தவங்கள மன்னிக்கிறதுங்கிறது டக்குன்னு வராது. அதுக்கான மெத்தடை நீங்கள் போய்ட்டு அது ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன், உடல் மனம் ஆன்மா இதை மூணுத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தடு ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களை வந்து ஹீல் பண்ணி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். அதை கற்றுக்கோங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான அந்த சைன் அவங்கள வந்து கேளுங்க. கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாரு. உங்களோட விஷயங்களை விருப்பங்களை தெளிவாக கேளுங்க. சில பேர் உங்களோட முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். அடுத்தவங்களோட முடிவெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகுது, சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது அப்பப்போ எப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷனும் சரி உங்களோட நம்பிக்கையும் சரி கீழே இறங்கிடுது. அந்த லெவல் வந்து ஒரு நேரம் அப்படியே ஹை பிக்கில் இருக்கும், ஒரு நேரம் அப்படியே இறங்கி கீழே அந்த அந்தர் பல்ட்டி அப்படின்ற மாதிரி அகல பாதாளத்தில் போய் விழுந்துருவீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் வேண்டாம். சந்தோஷமாக இருங்க. ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கான அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், லைஃப் பார்ட்னருக்கான விஷயம் இந்த ரீடிங் பார்க்குறது இந்த 1 இயரில் கண்டிப்பாக சரியாகுங்கிறத சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், ஜாபு, பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறது, அதுக்கெல்லாம் சொல்கிறாரு. கண்டிப்பாக இருக்குது. இந்த விஷயங்களை நீ பண்ணேன்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வரும். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு சிலருக்கு ஃபியூ மந்த்து சொன்னார், ஒரு சிலருக்கு வந்து 1 இயர். ஸோ அந்த டைம் ஃப்ரீக்குவன்சி ஏன் கொடுத்துருக்காருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒவ்வொரு கார்மிக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்லது சீக்கிரம் நடந்துடுது, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இருக்கா இல்லையா மண்ணில்? அதுக்கு உங்களை முதல்ல வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோங்க. சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை மன்னிங்க. அதை வந்து ஓகே டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுக்கு வந்து நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், பர்மனெண்ட் ரெமெடி என்னங்கிறத சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பழைய பதிவுலாம் கூட நிறைய இதை பற்றி பேசியிருப்பேன் உங்களுக்கு, பர்மனெண்ட் ரெமெடி பற்றி. அப்புறம் உங்களோட ஆழ்மன பதிவுகள், கார்மிக் இதெல்லாம் பற்றி கூட பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் செய்யும் போது பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகுது. உங்களுக்கான உதவிகள் தேவைப்படுது. ஒரு சிலர் வந்து உதவி கேட்கவே மாட்டுறீங்க. ஏன்னா கேட்டால் ரொம்ப இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து இறைவனுக்கு அவர்கிட்ட கையேந்தி தாங்க நிற்கிறோம். நம்ம எல்லோரும் அவர்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். ஓகேவா? ஹெல்ப் கேளுங்க, கொடுப்பார். இதிலெல்லாம் வந்து ஈகோ பார்க்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லா கதவுகளும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் எதுவுமே கதவுகள் ஓப்பன் ஆகலை, என் லைஃபே இவ்வளோ தானா, உங்கள் தலைவிதியே மாத்திரன்றாரு. ஆனால் நீங்கள் தான் ரெடியாக இருக்க மாட்டீங்க. டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குதுன்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் தலைவிதியை நொந்துக்கிறீங்க? அபேண்டன்ஸுங்கிறது வந்து செல்வ வளம் அது மட்டும் கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு நல்ல நிறைவான தன்மை, நிறைவு, ஓகேவா? அபிரிவிதம் புரிஞ்சுக்கோங்க.
கண்டிப்பாக சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப அந்த சொன்னாலே தலைவிதி இவ்வளோதானா, என்ன கடவுள்னா கைவிட்டாரா, இப்படியெல்லாம் கமெண்டில் போடுறீங்க. கடவுள்னா உங்களுக்காக தனி உலகத்தை படைச்சி இந்த பர்சன் மட்டும் நீ இப்படியே இரு, உனக்கு வேலை உனக்கு வந்து இதுவே கிடையாது, விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்லி வச்சாரா என்ன? அப்போ இது அவர் எல்லாருக்குமாக தானேப்பா வந்தார். ஒவ்வொரு இதுலேயும் டைம் பீரியட்லேயும் வந்து யாரும் எப்படியோ ஒரு அவதாரம் எடுத்து உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தார். இந்த ப்ரீவியஸ் போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தானே நம்மளோட சாய். இன்னும் நம்ம கூட அலைவாக தானே இருக்கிறாரு. எல்லா காடும் அவர் மூலம் அவரை வணங்கினா நீங்கள் ஜீசஸ் அண்டு அல்லா அண்ட் முருகர் விநாயகர் எல்லாரும் அவருக்குள்ளே இருக்காங்க. அவர் எல்லா வித கடவுளாகவும் அவர் இருக்கார். அதனால் அவர் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுங்களுக்கு மட்டும்தான் மறிக்கிறேன், அவர் அந்த வலி வேதனையெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாவத்துக்கான இதுவை வந்து அவர் இது பண்ணாரா? எல்லாருக்காகவும் தான் மறிச்சார். எல்லாருக்காகவும் தான் இப்போவும் நம்மக்கிட்ட வந்து ஆவியானவராக நின்று நம்மக்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்களை ஏதோ ஒரு வடிவில் நமக்கு கொடுத்துன்னு தான் இருக்கார். ஆனால் எத்தனை பேர் கவனிக்கிறோம்? என்னவோ நம்ம ஒருத்தருக்காகவும் தனித்தனி உலகத்தை கொடுத்து நீ இதை போய் இதுலேயே கஷ்டப்படு அப்படிங்கிறதுக்காக நம்ம அனுப்பிச்சி விட்டாரா? அவர் எல்லா மக்களுக்காகவும் தான் தன்னுடைய உடல் சதை ரத்தத்தை சிந்தினார். கொஞ்ச நஞ்ச வலி வேதனையை அனுபவிச்சுட்டு அவர் சோல் வந்து பிரியலை அவர் உடலை விட்டு. அவருக்கு அவ்வளோ அத்தனை வந்து என்ன சொல்கிறது, ஒரு புனிதமான சோல் அவர். அப்படிப்பட்ட ஒரு தேவ மைந்தன் வந்து அந்த பாவிகளுக்காக தப்பு பண்ணவங்களுக்காக இவங்களுக்காக அவர் வந்து மறிச்சார். அவரால் முடியாதா என்ன? ஆனால் அவங்க கொடுத்த வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம் அவருக்கு. அப்படியெல்லாம் பண்ணி உங்களை மீட்டெடுத்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் ஒரு வார்த்தை இன்னொரு வசனம் ஒன்று சொல்லுவார். என்னத்துனா, நீங்கள் வந்து மனதாலும் உடலாலும் பாவம் செய்யாதிருங்கள். அண்டர்லைன். உடலாலும் மனதாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போது மனசால் நினச்சா கூட கார்மிக் வந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக? மனசால் ஒருத்தருக்கு வந்து அவன் அப்படி போனான், அவன் இப்படி போகணும், அவன் என்ன வீடு வாங்குறது, அவன் என்ன கார் வாங்குறது, அவன் என்ன அப்படி இருக்கிறது, நான் மட்டும்தான் வாழ்ந்து நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் அண்டரில் இருக்கணும். நல்ல மனசு, நல்லா வருவீங்க. இப்போ வேணால் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி தப்புகளை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு இல்லாமலாம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இந்த கண்மூடித்தனமான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே மொத்தத்தையும் எடுத்து வாரி இறைச்சிட்டு அப்புறம் தனக்குன்னு வரும்போது தன்னோட பிள்ளைங்களையும் மனைவி மக்களையும் கவனிக்காமல் விட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணாராமான்னு இதெல்லாம் பேசுவாங்க. ஓகேவா? அதனால் உங்களையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு விஷயம் நல்ல குட் பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னா 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். மணி கொடுத்து தான் உதவி பண்ணணும்ல. மணி எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது அதன் மூலமாக வேறு யாருக்காவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம். அட்லீஸ்ட் மனசார வாழ்த்துங்கப்பா. அதை சொன்னார்ல, மனதாலும் உடலாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பாவி ஆகிடுவீங்க. நீங்கள் அது மாதிரி கார்மிக் உங்களை இது பண்ணிவிடும், அட்ராக்ட் பண்ணிவிடும். சாத்தானோட எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுனால தான் அவர் அதை சொன்னார், தெரியுமா? ஓகே. ஒரு சிலர் வந்து ஏதோ கேள்விகள் வச்சுருக்கீங்க மனதில், அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறாரு. காம்ப்ரமைஸ் ஆகுங்க, உங்களோட ஹெல்த்தை பாருங்கள். சில பேரோட எண்ணங்கள் அந்த கேள்விகள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாரு. ஆனால் கம்யூனிகேஷன் ஒழுங்காக அவங்க வந்து அவங்கள பற்றின நிறைய டீட்டெயில் எடுக்கணுங்கிறாரு. கண்டிப்பாக இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் கூட இந்த நல்ல விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் சைன் பார்க்கணும். அதுக்கான சைன் என்ன கொடுக்குறாரோ அதை கவனிங்க. ஒரு சிலருக்கு எப்போ வேணால் நடக்கலாமா? பாரப்பா, இது ஒரு சிலர் வைப்ரேஷனுக்கு. ஒரு சிலருக்கு நீங்கள் நினைக்கிற அந்த நல்ல விஷயங்கள் எனக்கு எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்கள, நான் சொன்ன விஷயங்களை வந்து சரி பண்ணுங்கள். இப்போ தான் மனதாலும் உடலாலும் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நினச்சாலே அந்த கார்மிக்கில் போய் அந்த சாத்தானோட எனர்ஜிக்கு நீங்கள் அட்டாக் ஆகிடுவீங்க. அதனால் பி கேர்ஃபுல்.
நீங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாலே இது ஒரு சில வைப்ரேஷனுக்கு உடனே நடக்குங்கிறாரு. ஒரு சிலருக்கு நாட் த ரைட் டைம் கொடுத்துட்டாரு. ஒரு சிலர் ரொம்ப ஏதோ அதாவது முரணான விஷயம், ஒரு ஒரு நல்ல விஷயத்த வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் தாட் ஓடின்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுன்றார். கண்டிப்பாக உங்களை வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க, இந்த சிச்சுவேஷன்லாம் மாறும் அப்படிங்கிறாங்க. சில பேர் கேட்குற கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. உங்களோட டைரக்ஷனை மாற்றுங்கன்றார். அதுக்கு ஸ்ட்ராங்கான நோவும் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதிலே மூழ்கி போயிடுறீங்க, இது வேண்டாம் உனக்கு, உனக்கான பாதையை நீ சூஸ் பண்ணு, சாவி உங்கள் கையில், அதை செஞ்சிங்கன்னா பாருங்கப்பா, இந்த டைரக்ஷன் நீ சூஸ் பண்ணு, உனக்கு நீ அதை செஞ்சேன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ். டோன்ட் ஸ்டாப். அடுத்ததே வைக்கிறாங்க பாருங்க, எப்படி நிறுத்தாத, நீ செய்கிற முயற்சியை தொடர்ந்து செய். எஸ் கொடுக்குறாரு. ஆமாம், தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்காக காத்திருக்க கைஸ். நம்புங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சரியான ரெசல்யூஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இது சரியான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரி, நீங்கள் வந்து ஃபைல் சூஸ் பண்ணிங்களா, அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. எவ்வளோ அழகாக கார்டு கொடுத்துட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ விஷயம் சொன்னேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். உனக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள், பிளஸ்ஸிங் கொடுக்க வேண்டியது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஒரு சிலருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஃபியூ வீக்ஸ், ஒரு சிலர் 1 இயர், ஒரு சிலருக்கு ஃபியூ மந்த். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைப்ரேஷன், ஒவ்வொரு கார்மிக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதனால் எனக்கு நான் நட்டதும் ரோஜா உடனே பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வேணால் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு உங்களை தயார் பண்ணிங்கன்னா நடக்கும். அது எப்படி மேடம் தயார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள், பாபா இந்த ரீடிங் மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என் மூலம் சொன்னாரோ, எப்படி யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து சில விஷயங்களுக்கு வந்து தலையெழுத்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே வாழணும், அப்படியே தான், அப்படி கிடையாது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பிராப்தம் இருக்கோ, உங்களோட விதியை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புராண கதை ஒன்று கூட இருக்குது. அதை ஒரு போன வார வீடியோவில் எதுலையோ நான் அந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸ்ரீகிருஷ்ணர் மெசேஜ், அது போய் பார்த்துக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ணர் மெசேஜ்னு போட்டிங்கன்னா, டிவன் பார்த்தா அப்படின்னு போட்டு ஸ்ரீகிருஷ்ணர் மெசேஜ்னு போட்டிங்கன்னா வந்துடும். மகாலட்சுமி மகாவிஷ்ணு மெசேஜ், அந்த மாதிரி அந்த டாப்பிக்லேயும் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த தலைவிதிங்கிறது இப்படி தான் நம்ம வாழ்ந்து முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது கைஸ். உங்களால் அதை வந்து அந்த வீரியத்தை குறைச்சிக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெமெடி கூட உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் மூலமாக வச்சுருக்கேன். அதுதான் தீர்வு, நிரந்தர தீர்வு. நீங்கள் இதுக்கு வந்து ஹிந்துவாக தான் இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், கிறிஸ்டினாக இருக்கணும், புத்திஸ்டாக இருக்கணும், சைனீஸ்டாக இருக்கணும், ஜெயின மதத்தில் ஃபாலோ பண்ணணும், நத்திங். நீங்கள் ஹியூமன் பீயிங் தானே, அது போதும். அந்த குவாலிட்டிஸ் இருந்தால் போதும். ஓகேவா? நீங்கள் உங்களோட லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் அது ஸ்பிரிச்சுவல் கிளாஸு, லைஃப் கோச்சிங் கிளாஸ். நீங்கள் சிலர் வந்து அது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி, இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸு, அந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, அந்த மாதிரிலாம் நான் வைக்கலை. 21 நாள் ப்ராக்டிஸ். ஒரு விஷயம், ஒரு குரு வந்து இனிஷியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மந்த்ராஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு சித்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு மண்டலம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு மண்டல காலம் 48 நாள் இல்லைனா 45 நாள். உங்களுக்கு வந்து 21 டேஸ் தான் கொடுக்குறேன்.
நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக எந்த ஏஜில் இருப்பீங்க அந்த ஏஜ் எடுத்துக்கோங்க. பார்க்குறது ஒரு 25ல் இருக்கீங்கன்னா, இந்த 25 வருஷமாக நீங்கள் பண்ணின அந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்த ரெக்கார்டு ப்ளஸ் இப்போது உங்களோட மனம் பேச ஆரம்பிச்சது இல்லையா? ஒரு 10 வயசுலேருந்து பேசியிருக்கோம். 15 வருஷமாக போட்டு வச்சிருந்த ரெக்கார்டு. இப்போது ஒரு சிலர் 50 வயசு 55 வயசு வரைக்கும் இருந்துருந்தீங்கன்னா, இந்த 55 வயசு வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சிருந்த ரெக்கார்டு அது அப்போ எவ்வளோ பலமாக இப்போ 15 வருஷம் போட்டு வச்சுருந்தவங்களுக்கும் 55 வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் 10 வயசில் உங்களுக்கு மனம் பேச ஆரம்பிச்சுன்னா அப்போ 45 வருஷம் அந்த ரெக்கார்ட் பேட்டர்ன். இதை உடைக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த ஆழ்மன பதிவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கிளியர் பண்ணிக்கணுன்னா நீங்கள் 21 நாள் ப்ராக்டிஸ் உங்களுக்கு முடியாதா? உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தலைவிதி மாறும். அப்படிதான். இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. அதுக்கப்புறம் அப்ஸ் டு யூ. ஓகேவா? இதுக்கு மேலே ரீடிங் இல்லை, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. டிவைன் பாத் மூலமாக எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இது ஏதோ ஒரு இந்த நான் சொன்ன மாதிரி சாதாரண கிளாஸ் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு டிவைன் பவரை உங்கள் கையில் கொடுக்குறது. இந்த டிவைன் பவரை நீங்கள் சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும். சரியான விதத்துக்கு உங்களோட ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட உடல், மனம், ஆன்மா 3த்தையும் சரி பண்ணுறதுக்கான அற்புத வாய்ப்பு மெத்தட் இது. ஓகேவா? இது வந்து ஒன்லி ஃபார் இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னு கிடையாது. ஒரு கல்லில் 10 மாங்காய். ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் என்கிட்ட வந்து இந்த பர்சனல் ரீடிங்க்கோ இல்லை நான் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கோ வரீங்கன்னா உங்களுக்கான பல கதவுகள் திறக்கும். பல வழிகளில் இருக்க அந்த இதெல்லாம் முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகும். அற்புதம். பார்க்க வரீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி. பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள், ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்டில் பதிவிடுங்க கைஸ். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் கிளாஸஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். அது வந்து வீடியோட எண்டில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு ஆரா சர்வீஸ் கிளாஸ். அதில் நிறைய டாபிக் இருக்குது. ஓகேவா? அது கற்றுக்கணுன்னு நினச்சாலும் கற்றுக்கோங்க. அது மாஸ்டர் லெவல் ஆகிறதுக்கு. அதே மாதிரி மாஸ்டர் லெவல் ஆகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில கிளாஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றின டீட்டெயிலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே? உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. குறிச்சார்.